என் நாமத்தின் நிமித்தம் சகோதரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்வான். விசுவாசிக்க மாத்திர கரங்களை தட்டி நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? இதுவரைக்கும் நீங்க இழந்ததெல்லாம் பெருசல்ல. இனிமேல் நீங்கள் பெற போகிற காரியங்கள் ஓ ராத்துடா ஷகலத்துடமரபா. என் வாழ்க்கையில நான் இவ்வளவு இழந்துட்டேன்னு இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக எத்தனையோ அவமானங்களை பட்டுட்டு நீங்க நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. என் தேவன் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க, அவர் 100 ஆசீர்வாதத்தை கொடுக்க என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஓ ராத்துடா ஷகலத்துடமரபா. கர்த்தருக்காக நிற்கிறது நிமித்தமாக எல்லாரும் பகைக்கிறாங்களா? சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்க பக்கத்துல ஏற்றுக்கிறது நிமித்தமாக எல்லாரும் உங்க உறவுகள் உங்களை விட்டு விலகி போகிறார்களா? சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க. என் பரலோகம் உங்களை சந்தோஷமாய் பார்க்கிறது. என் பரலோகம் உங்களை சந்தோஷமாய் பார்க்கிறது. என் தேவன் 100 ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். விசுவாசமா சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நீங்க என்ன பாஸ்டர் அப்படி விட்டீங்க? நீங்க என்ன இழந்தீங்க? என் வாழ்க்கையில இந்த மார்ச் மாதம் மறக்க முடியாத ஒரு மாதம். 2010 ஆண்டில் என்னுடைய தகப்பனார் ஒரு சபையில் உதவி ஊழியராக இருந்தார். என்னுடைய தாய் உதவி ஊழியராக இருந்தாங்க. சபையில் உள்ள கேசல்லாம் அவங்க எடுத்து பார்ப்பாங்க. நான் சின்ன சின்ன ஊழியங்களை சபையில் பார்த்து கொண்டிருந்தேன். அப்போ நான் 11th ஸ்டாண்டர்ட் படித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது திடீரென்று மார்ச் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து என்னுடைய தாயார் பலவீனப்பட்டு போனார்கள். என்ன பலவீனம்னு யாராலும் சொல்ல முடியல. அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியல. டயர்டாகவே இருந்துச்சு. அப்புறம் ஒரு கடத்தில் யூரின் போக முடியாத அளவுக்கு பிரச்சனையாச்சு. கால் கையெல்லாம் வீங்க ஆரம்பிச்சுது. ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோம். அப்போ டாக்டர் சொன்னாங்க யூரின் கிரியேட்டின் அதிகமாக இருக்குது, அதனால இவங்களுக்கு ஒருவேளை கிட்னியில் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால கிட்னி கேர் சென்டருக்கு அனுப்பி விட்றேன்னு சொல்லிட்டு திருநெல்வேலிக்கு ரெஃபர் பண்ணி எங்களை அனுப்பி விட்டாங்க. அப்போ டாக்டர் செக் பண்ணாங்க. டாக்டர் செக் பண்ணிட்டு எங்களை பார்த்து பயங்கர திட்டு. பேஷண்ட் எப்படி கூட்டிட்டு வந்தீங்கன்னா, நாங்கள் காரில் கூட்டிட்டு வந்தோம்னா ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு வரணும். இவ்வளோ சீரியஸான பேஷண்ட் நீங்கள் காரில் கூட்டிட்டு வந்திருக்காங்க, இவ்வளோ இதை சொல்றீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டாங்க எங்கள் டேடியை. உடனே செக்ஷன் வர சொல்லி ஐசியூவில் சேர்த்தாங்க. என்ன நடக்கிறது என்ன யாதுன்னு எங்களுக்கு தெரியல. நான் சின்ன பையன் 11th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்டு இருக்கிறேன். என் தம்பி 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிறான். எங்களுக்கு எதுவுமே தெரியல. அவசரமாக ஐசியூக்கு கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போய் அட்மிட் பண்ணிட்டாங்க. அப்போ டாக்டர் சொன்ன ஒரு விஷயம், எந்த ஒரு காரியத்தை எங்களுக்கு சொல்லலை. ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க, ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குது. நான் திருநெல்வேலியில் இருக்கிறாங்க, நான் விக்ரமசிங்கபுரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 50-60 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிறேன். நான் எங்கள் டேடி என்னை கூட்டிகிட்டு போகல. எங்கள் அம்மா என்னுடைய தாய் மம்மிக்கு என்ன சிச்சுவேஷன் இருக்குது எனக்கு தெரியாது. அதிகால ஜெபத்தில் நாங்கள் சபையில் வந்து நிற்கிற பொழுது பாஸ்டர் எங்களுடைய தாயாருக்காக ஜெபிக்கிறாங்க. சிஸ்டர் இந்த மாதிரி ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருக்கிறாங்க, அவங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு சபையில் உபவாசத்தை அறிவிக்கிறாங்க. சபையில் இருக்கிற எல்லாரும் உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு 100கணக்கான பேர் உபவாசம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு அப்போ தான் அதோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுது. ஓஹோ, டேடி என்கிட்ட சொல்லலை, யார் என்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லலை. நான் உபவாசம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பித்தேன். மார்ச் மாதம் 17ஆம் தேதி 15ஆம் தேதி அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. 16ஆம் தேதி ஒரு நர்ஸ் வந்து சொல்கிறாங்க என்னுடைய தகப்பனார்ட்ட, எங்களுடைய உறவினர்கள்ட்ட, தயவு செய்து இவங்களை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருங்க. இவங்களுக்கு பிரச்சனை கிட்னியில் இல்லை, இவங்களுக்கு பிரச்சனை ஹார்ட்டில் இருக்குது. ஹாஸ்பிட்டலில் உங்களை ஏமாற்றிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்குறாங்க, அதனால் எப்படியாவது இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டு எங்களை அவசரப்படுத்தினாங்க. நாங்கள் அங்கேருந்து வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டோம். திருநெல்வேலியில் ஏஞ்சல் நர்சிங் ஹோம் என்ற ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. அங்கே அந்த டாக்டர் எங்கிட்ட தகப்பனாருக்கு நண்பர்ன்றனால அவர் பிடிச்சி டேடி பயங்கரமாக திட்டுறாரு. என்னப்பா கடைசி நேரத்தில் கொண்டு வந்திருக்கிற எல்லாமே ஃபெயிலியர், ஹார்ட் ஃபெயிலியர், கிட்னி ஃபெயிலியர், எல்லாமே ஃபெயிலியர், கடைசி நேரத்தில் கொண்டு வந்து நிறுத்திருக்கிறிய அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் பார்க்குறோம்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. சபையில் 100கணக்கான பேர் உபவாசம் பண்ணி ஜெபிச்சுட்டு இருக்காங்க, நான் உட்பட. மார்ச் மாதம் 17ஆம் தேதி பாஸ்டருடைய வீட்டில் தான் நான் இருந்தேன். பாஸ்டருடைய வீட்டில் மாடியில் நான் ரூமில் ஜெபிச்சுட்டு இருந்தேன். ஜெபிச்சுட்டு நான் வெளியே வர நேரத்தில் என்னுடைய தகப்பனாரோட கூட ஊழியத்தில் இருந்த இன்னொரு சகோதரர் பாஸ்டர், அசிஸ்டன்ட் பாஸ்டர், அவர் என்னை கட்டி அணைச்சிட்டு சொன்னார், தம்பி ராஜு, கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் என்ன செஞ்சாலும் அது நன்மைக்கு தான்ப்பா செய்வார் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அதை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டேன். ஆமாண்ணே, கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் எதை செஞ்சாலும் நன்மைக்கு தான் செய்வார்னு சொல்லிட்டு அவரை தட்டி விட்டுட்டு நான் போயிட்டேன்.
கீழே நான் மாடியிலேருந்து கீழே இறங்கி வர நேரத்தில் எங்கள் சபையில் உள்ள வாலிபெல்லாம் சுற்றி நிற்கிறாங்க. நான் எதுக்கிட்டா எல்லாரும் என்னையே பார்த்துட்டு இருக்கிறாங்க, எனக்கு ஒன்றும் புரியலை. நான் படியை விட்டு இறங்கி வர 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 ஒவ்வொரு வாலிபர்களும் கதை ஆரம்பிச்சாங்க. எனக்கு அப்பவும் புரியல, ஏன் அல்றீங்க, கவலைப்படாதீங்க, கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் என்ன செஞ்சா நன்மைக்கு தான் செய்வார். அவங்கள திடப்படுத்திட்டு சபைக்குள்ளாக கடந்து செல்கிறேன். அப்போ தான் சொல்கிறாங்க, சாரி ராஜு, அம்மா பரலோகத்து ராஜ்யத்துக்கு போயிட்டாங்க. என்னுடைய தாய், நான் அதிகமாக நேசித்த என்னுடைய தாய் 38 வயசு. She was just 38 years old. இந்த வார்த்தைகளை கேட்டு மனம் உடைந்தவனாய் எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. என் முன்னாடி நிறைய காரியங்கள் வந்துட்டு போகுது, யார்ட்டையும் எனக்கு பேச தோணல. சபைக்கு பின்பதாக ஒரு சின்ன ஜெபாரம் உண்டு, அந்த ஜெபாரைக்கு போனேன். ஜெபாருக்கு போயிட்டு கதவை சாத்திக்கிட்டேன். கதவை சாத்திட்டு 2 கைகளும் பரலோகத்தின் நேராக உயர்த்தி நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே, இதுதான் உங்களுக்கு உங்க சித்தமா இருந்தா அதை ஏற்றுக்கொள்வதற்கு பலன் எங்களுக்கு தாங்கப்பா. இதுதான் உங்க சித்தமா இருந்தா இது ஏற்றுக்கொள்வதற்கு இங்க பலன் தாங்கப்பா. இதுதான் உங்க சித்தமா இருந்தா இதை ஏற்றுக்கொள்வதற்கான பலன் எங்க அப்பாவுக்கு கொடுங்கப்பா, என் தம்பிக்கு கொடுங்கப்பான்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் 2 சொட்டு கண்ணீரை விட்டுட்டு வெளியே வந்துட்டேன். அதுக்குள்ள நூற்றுக்கணக்கான பேர் வந்துட்டாங்க சபையில். எல்லாரும் வந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. ஓன்னு சபையே பயங்கரமா சத்தம் போட்டு அழுது. ஆனா என் கண்ணில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரல. அங்க சபையில் எல்லாருக்கும் நான் ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறேன், எல்லா பெரியவங்களுக்கு நான் ஆறுதல் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா எங்க அம்மா எங்க மம்மி எல்லாத்தையும் ரொம்ப அழகா பழகுவாங்க. எல்லாரும் அழுதுட்டு இருக்கிறாங்க, எல்லாருக்கும் நான் ஆறுதல் சொல்லியிருக்கிறேன். என்னுடைய ஃப்ரெண்டு அழுறாங்க, என்னுடைய எல்லாரும் ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் ஒவ்வொருத்தருக்கா போய் ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறேன். எங்க டேடி நான் வரல, கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆகும்னு சொன்னாங்க. நான் ஃபோன் பண்ணுறேன் டேடிக்கு, டேடி நான் ஃபோன் பண்ண அடுத்த செகண்ட் எங்கள் அப்பா என் ஃபோனை தூக்கி வீசிட்டாங்க. என் பையன்ட்டு என்னால் பேச முடியாது, அவன் என்ன சிச்சுவேஷனில் இருக்கான்றது என்னால் பேச முடியாது அப்படி சொல்லி எங்கள் அப்பா என்கிட்ட பேச மாட்டேன்ட்டாங்க. அப்போ இன்னொருத்தவங்க தான் ஃபோன் எடுத்தாங்க. நான் சொன்னேன், டேடி என்கிட்ட எதுவும் பேச வேணாம், ஜஸ்ட் ஃபோன் அவங்க காதில் வைங்கன்னு சொன்னேன். அப்போது எங்கள் அப்பா அழ ஆரம்பிச்சிட்டாங்க, தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் டேடிகிட்ட நான் சொன்ன ஒரே விஷயம், டேடி எது கர்த்தருடைய சித்தமாக இருந்தால் நம்ம முழு மனசை அதை ஏற்றுக்கொள்ளணும். இதுதான் கர்த்தருடைய சித்தமாக இருந்தால் இது முழு மனசை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். நீங்கள் அழக்கூடாது, இதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி என் தகப்பனாருக்கு நான் சொன்ன அந்த ஒரு வார்த்தை நிமித்தமாக அவர்கள் பலப்பட்டார்கள். பரவாயில்ல, ஆண்டவர் என் பையனை பலப்படுத்திட்டாருன்ற ஒரு அந்த தைரியத்தில் அவங்க வர்றாங்க. நாங்கள் எங்களோட பாஸ்டர், எங்கள் தலைமை போதகர், அவர் கதறி அழுறாரு, அவரால் தாங்கிக் கொள்ள முடியல. விசுவாசிக்கிற எல்லாம் கதறி அழுறாங்க. எங்கள் அம்மா வந்து வைக்கிற நேரத்தில் சபையில் தான் வச்சுருந்தாங்க, வீட்டுக்கெல்லாம் கொண்டுட்டு போகல, சபையில் தான் 2 நாட்கள் வைத்திருந்தோம். உதவி ஊழியராக இருந்தனால பாஸ்டருக்கு அதுக்கு அனுமதிச்சாங்க, சபையில் வைத்திருந்தோம். தேவஜனமே, என்னை பலப்படுத்தினது ஆண்டவர். இன்னைக்கு நான் நிற்கிறேன்னு சொன்னா, இன்னைக்கு நான் இவ்வளோ வைராக்கியமாக நிற்கிறேன்னு சொன்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய தாய். நான் பெருமையாக சொல்ல முடியும், என்னுடைய தாய். இன்னொரு சாட்சிக்கு நான் சொல்றேனே, ஐசியூவில் ஆக்சிஜன் மாஸ்க் மாட்டி அவங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. என்னுடைய தாய் படுத்திருந்த அட்மிட் ஆயிருந்த பெட்டு பக்கத்தில் ஒரு சின்ன குழந்தை, 8 வயசோ 10 வயசுன்னு நினைக்கிறேன், ஒரு பெண் குழந்தை அட்மிட் ஆயிருந்திருக்கிறா. நைட்டு ஃபுல்லாக ஃபிட்ஸ்னால பாதிக்கப்பட்டிருந்திருக்கிறா. மரண தருவாயில் இருந்த என்னோட தாய் அந்த குழந்தைக்காக நைட்டு ஃபுல்லாக தூங்காம ப்ரேயர் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் அந்த பிள்ளையை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. மறிக்கிற வரைக்கும் கர்த்தருக்காக ஊழியம் செய்த என்னுடைய தாய். அடுத்த நாள் எங்க மம்மியை டேடி பார்க்குற நேரத்தில் மம்மி உங்க டேடி கை பிடிச்சிட்டு, எப்பா எனக்கு என்ன ஆச்சுப்பான்னு கேட்கல. அவங்க சொல்றாங்க, எப்பா பக்கத்தில் ஒரு பிள்ளை கஷ்டப்பட்டு இருந்தால நைட்டு, அவளுக்கு என்னப்பா ஆச்சு? இல்லைம்மா, அவளை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிப்பாங்க, ஷீ இஸ் ஆல் ரைட். ஏம்மா? இல்லைப்பா, நான் நைட்டு ஃபுல்லாக தூங்கலை, அந்த பிள்ளை கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னால் தூங்க முடியல. இவங்க மாஸ்க் போட்டு மூச்சு விடுறது கஷ்டப்பட்டு இருக்காங்க, ஆனால் பக்கத்தில் கிடக்கிற அந்த சின்ன பிள்ளையை கஷ்டப்படுறத பார்த்து அவங்களால தூங்க முடியல. அந்த பிள்ளைக்காக அழுது ஜெபிச்சேன் அப்படி சொன்னப்போ, இதை தவிர வேற என்ன நம்மளுக்கு வேணும்? உங்க சூழ்நிலைகள் உங்கள் ஜெபத்தை தடுக்க முடியாது, தடுக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களை உற்சாகப்படுத்துறேன். மரண படுக்கையில் இருந்து
ஒரு பிள்ளைக்கு ஜெபிச்சு சுகத்தை கொடுத்து அவளை வெளியே கொண்டு வருவதற்கு கர்த்தர் எங்கள் தாயை பலப்படுத்தியிருப்பேன். ஆனால் நீங்களான எவ்வளோ நல்லா இருக்கணும், நம்ம எவ்வளோ ஜெபிக்கணும். எத்தனையோ வேணுமான வார்த்தைகள் பேசினாங்க, அவ்வளோதான், இவங்க முடிஞ்சது, ஊழியம் முடிஞ்சது. தாய் இல்லாமல் இந்த பிள்ளைங்களை எப்படி வளர போதும், எத்தனையோ பேர் என் காதுபட பேசினவர்கள் உண்டு. ஆனால் இன்னைக்கு வேதத்தை சுமந்து கொண்டு செல்கிற ஊழியனாய் கர்த்தர் மாற்றிக்கிறான்னு சொன்னா, ஷஹலா துடாமரபா, கர்த்தர் என்ன பிடிச்சிருக்கிறாரு, கர்த்தர் ஏன் கூட இருக்கிறாரு, இந்த பிள்ளைங்க எப்படி வளர்வாங்களோன்னு சொல்லி பேசுறவங்கள மத்தியில் ஊழியனாய் நிறுத்துக்கிற என் தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. இழப்பு பெரிய காரியம் அல்ல, இழப்பு பெரிய விஷயம் அல்ல. கர்த்தருக்காக எல்லாவற்றையும் இழக்கிறதுக்கு நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவ ஜனமே, சின்ன ஒரு இழப்பு கூட நம்மளால தாங்கிக்க முடியலையா? ஒரு நாள் கூட அதை நான் வெளியே காட்டுறது கிடையாது. ஒரு நாள் கூட நான் என் தாய் இல்லையேன்னு சொல்லி வருத்தப்பட்டது கிடையாது. எனக்கு ஒரு நிச்சயம் உண்டு, கர்த்தர் கொடுத்த ஓட்டத்தை என் தாயானவர் முடித்ததினால பரலோகத்தை எடுத்துக்கொண்டார். நானும் இதே ஓட்டத்தை முடிக்க போகிறேன். முடிக்கிற நாளில் என் தேவனோடு கூட நான் பரதேசிய தாயாரை சந்திப்பேன். ஹல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் வைத்துக்கிற ஓட்டத்தை நீங்கள் நானும் அதிகமாக ஓட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட நம்மளால தாங்கிக்க முடியல என்று சொன்னா, தேவச்சனமே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை ஆட்சிக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை தேய்ச்சிக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தருக்காக பெற்றுக்கொள்வதில் மட்டுமல்ல, கர்த்தருக்காக இழப்பதிலும் நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும்.